பேர் கிருஷ்ணா. நான் இங்கே வேளச்சேரியிலேருந்து வரேன். ஸோ நான் இங்கே வேக்ஸ் ஃபிட்னஸ் ஜிம் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ஜிம் எப்படி தெரியும் அப்படின்னா, ஆன்லைனில் தான் பார்த்து ஜஸ்ட் வந்தேன். லைக் இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் பார்த்துட்டு, அதுவும் இல்லாமல் ரொம்ப வருஷமாக எனக்கு வேளச்சேரியில் இருக்கனால மெயின் ரோட்டில் மெயினாக இருக்குது. ஸோ அப்பப்போ நான் பார்த்துப்பேன் எந்த ஜிம் ஜாயின் பண்ணலாம், நமக்கு எது ஈஸியாக இருக்கும். லைக் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வர்றப்போ அப்படியே வந்துட்டு போகிறதுக்கு மாதிரி தான் நான் பார்த்தேன். ஏன்னா இன்டீரியர் ஏரியாவாக இருந்துச்சுன்னா உள்ளே போயிட்டு வர்றது கஷ்டம். ஸோ அதுக்காக நான் அப்போ வந்து என்கொயர் பண்ணப்போ மாஸ்டர் நல்லா லைக் என்ன சொல்கிறேன், அவர் பேசுகிறதே வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவ் நிறைய கொடுப்பாரு. என்ன டயட்னா என்ன, ஆக்சுவலாக நீங்கள் எப்படிப்பட்ட பேக்கேஜ் செலக்ட் பண்ணணும், உங்கள் பாடி டைப் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே மட்டும் இல்லை, நான் வேளச்சேரியில் இருக்க மற்ற ஜிம்மே வந்துட்டு நான் போயிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு பேக்கேஜ், அதாவது இங்கே கம்பேர் பண்ணுறதுக்கு அங்கே வந்துட்டு அந்த ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் நார்மல் ஜிம், நான் இதுக்கு முன்னாடி வேறு ஜிம்முக்கு போயிருக்கேன், வெயிட் லாஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே எப்படி இருக்குன்னா, நம்ம ஜாயின் பண்ண உடனே வந்துட்டு ஒரு சர்டன் இந்த மிஷின்ஸ் எப்படி ஒர்க் பண்ணும், இந்த ஒர்க் அவுட் ஃபார்மேஷன் என்னங்கிற சொல்லிட்டு அவங்க விட்டுருவாங்க. அதுக்கு மேலே வந்துட்டு அங்கே ஒரு லைக் என்ன சொல்றது, பர்சனல் ட்ரைனிங்கிறது இருக்காது. பட் அது தனியாக பே பண்ணணும், அது ஒரு விஷயம். இங்கே வந்துட்டு எப்படின்னா அப்படி விட மாட்டாங்க. நீங்கள் கட்டுற பேக்கேஜ்லேயே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட்மே லைக் இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு பூட் அண்ட் மசில் ரெண்டுமே எடுத்துக்கேன். பூட் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் மற்ற ஜிம்மை கம்பேர் பண்ணுறதுக்கு. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நான் மற்ற கார்டியோ பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு ட்ரெட்மில், இஎஃப்எக்ஸ், சைக்கிளிங் அதெல்லாம் பண்ணுவேன், ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணுவேன், கிளம்பிடுவேன். பட் இங்கே வந்துட்டு தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வெயிட்டட் கார்டியோ பண்ணுறேன். லைக் என்னோட பாடி வெயிட் மட்டும் வச்சு இல்லாமல் நானாக வெயிட்ஸ் வச்சுக்கிட்டு லைக் என்னால் என்ன புஷ் பண்ண முடியுமோ அதை ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எனக்கு அதனால ஸ்ட்ரென்தனிங் அண்ட் பாடி என்டியூரன்ஸுமே கொடுக்குது. ஸோ ஒன்லி பூட் மட்டும் பண்ணால் மசில் லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் மசில் ட்ரைனிங்கும் ஆல்டர்னேட்டாக பண்ணுங்கள் டே டு டே அப்படின்னு சொல்லிட்டு மசில் ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எந்த ஒர்க் அவுட் பண்ணாலுமே வந்துட்டு ட்ரைனர் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. பூட் கேம்ப் பண்ணுறப்பெல்லாம் நல்லா ஒரு சேரப் பண்ணுறாங்க, லைக் கூடவே இருக்காங்க. தப்பாக பண்ணால் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். ஸோ நல்லா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் ஜாயின் பண்ணி ஒரு 1 month ஆகுது. எனக்கே நல்லா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. பட் ஸ்டில் ஐ எம் நாட் ஃபோக்கஸிங் ஆன் வெயிட். என்னோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது, இப்போ நான் ஒரு 2-3 மாடி ஏறி இறங்கணும்னா ஃபஸ்ட்டு இருந்துக்கு இப்போ இருந்துக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னா, லைக் என்னால் புஷ் பண்ண முடியுது. இன்னும் கொஞ்சமாக ஒர்க் அவுட்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணால் அண்ட் அவங்க டயட்டுமே கொடுக்குறாங்க. மந்த்லி டயட் அண்ட் ஒர்க் அவுட் பிளான் மாற்றி கொடுப்பாங்க. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த ஃபீட்பேக் நான் கொஞ்சம் பாடி டவுன் பண்ணிட்டு தாங்க.